வணக்கம். நான் தான் உங்க விமன் வர்மன் பேசுறேன். ஓம் நம சிவாய நமக, ஓம் நமோ நாராயணர் நமக. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சத்ரிய. ஜூன் 13 வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தினமாக ஒவ்வொரு வன்னியர்களும் நாம கொண்டாடணும் அப்படின்னு எத்தனை வன்னியர்களுக்கு தெரியும்? ஏன் இந்த ஜூன் 13க்கும் வன்னியர்களுக்கும் என்ன சம்பந்தம், அதோடைய வரலாற்று தொடர்பு என்னன்ற விஷயத்தை பத்தி தான் நான் இந்த காணொளி மூலமாக வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கு சொல்ல வந்திருக்கு. ஜூன் 13 1929 தான் இதனுடைய மிக முக்கியமான வரலாற்று பெட்டகமாக சொல்லப்படுகின்ற நாளாக, சத்திரியர்கள் தினமாக வன்னியர்கள் நாம கொண்டாட வேண்டிய நாளாக இந்த ஜூன் 13 1929 ஒரு ஜியோ கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆங்கிலேய அரசால வெளியிடப்பட்டது. அந்த சம்பவத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அதாவது 1870 அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேய அரசு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் என்னென்ன சாதிகள் என்னென்ன அடிப்படையில என்னென்ன பெயர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை கையில் எடுக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக தென்னிந்தியா முழுக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பை அவங்க 1871 பிறகும் 1881 டேட்டாவை வெளியிடுறாங்க. அந்த டேட்டா வெளியீட்டுல என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, பிராமின் விசஸ் நான் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோட் பண்றாங்க. அதாவது தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிராமணர்கள் இருக்கிறாங்க, பிராமணர்களை தாண்டி நான் பிராமணர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டுமே கோட் பண்றாங்க ஒழிய, அதோடைய தொடர்ச்சியாக அவர்கள் இங்க சத்திரியர்கள் கிடையாது, வைசியர்கள் கிடையாது அப்படின்ற இடத்துல தள்ளப்பட்டு கடைசியாக சூத்திரர்கள் இருக்காங்கன்ற அந்த ஒரு தொடர்போட தென்னிந்தியா முழுக்க இருக்கிற அனைத்து மக்களுமே இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் வெளியிடுறாங்க. இந்த சம்பவத்தை பார்த்த பல சமூகங்கள் கொந்தளிச்சு போறாங்க. அதே போல வைசியர்களாக இருக்கிற பல சமூகங்கள், அப்புறம் சத்திரியரா இருக்கிற வன்னியர்கள், அப்புறம் சூத்திர சமூகத்தை சார்ந்தவர்களும் சில கொடிகளை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்துல வன்னியர்கள் குதித்து எழுந்து 1888 முதலாக இந்தியாவிலே சாதி சங்கத்தை கட்டமைத்தது வன்னியர்கள் தான். அதாவது அபிஷியலாக அந்த சங்கம் என்ன அப்படின்னா, வன்னியகுல சத்திரிய மகா சங்கமாக தென்னிந்தியா முழுக்க இருக்கிற வன்னிய மிகப்பெரிய தலைவர்கள் சேர்ந்து அந்த சங்கத்தை உருவாக்குறாங்க. அதோடைய மிக முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, வன்னியர்கள் சத்திரியர்கள் அப்படின்னு நாங்க அறிவிக்கணும் அப்படின்ற தொடர் விஷயத்துக்காக தான் இந்த சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதோடைய தொடர்ச்சியாக பல வழக்குகளை ஆங்கிலேய அரசு கிட்ட எடுத்துட்டு போறாங்க. பல தொடர் போராட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு. குறைந்தபட்சமாக 50-55 வருடங்களாக வன்னியர்கள் சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நீதிமன்றத்துல, அன்றைய ஆங்கிலேய அரசால் நடத்தப்படுகின்ற நீதிமன்றத்துல வன்னியகுல சத்திரிய பெரியோர்கள் மிகப்பெரியதாக போராடி இருக்கிறாங்க. வன்னியர்களுடைய வரலாற்று விஷயங்களை எடுத்து அதை தெள்ள தெளிவாக நீதிமன்றங்கள்ல கொடுத்து பல போராட்டங்களுக்கு பிறகு பல சமூகங்கள் நாங்களும் சத்திரியர்கள் அப்படின்ற விஷயத்தோட அணுகிறாங்க. அவர்களுடைய அனைத்து ஆதாரங்கள், வன்னியர்களுடைய ஆதாரங்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக 55 வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியா நீதிமன்றம் விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல 1928 ஜனவரி 24 ஒரு ஜியோவை பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க. அதோடைய தொடர்ச்சியாக ஒரு வருடங்கள் கழித்து 1929 ஜூன் 13 அன்னைக்கு ஜியோ நம்பர் 271 அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த ஜியோவின் மூலமாக தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக தமிழ்நாடு குமரி முதல் இன்னொரு புறம் தெலுங்கு டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதாவது தெலுங்கு மாவட்டங்களாக சொல்லப்படுகின்ற மேல இருக்கிற ஆந்திராவுடைய உச்சபட்சம், அதாவது ஒடிசா வரைக்கும் இருக்கிற வன்னியர்கள் பள்ளிகள் தமிழகத்துல வன்னியகுல சத்திரியர்கள் அப்படின்னும், தெலுங்கு டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அக்னிகுல சத்திரியர்கள் அப்படின்னும் அவர்களுடைய வரலாறு சொல்லப்படுகிறது. அதனால அவர்கள் இனிமேல் அனைத்து ஜியோக்கள்லையும், அனைத்து கவர்மெண்ட் ரெக்கார்டுகள்லையும் அவர்களை வன்னியர் அல்லது பள்ளிகளாக சொல்லப்படுகின்ற அவர்களை
வன்னியகுல சத்திரியர்கள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிகுல சத்திரியர்களாக இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 13, 1929 கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறாங்க. அந்த தினம் தான் இன்றைய தினம். இன்றைய தினத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வன்னியர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை நம் மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேருங்க. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 55 வருடங்களுக்கு மேலாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாம் சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல சமூகங்களுடைய ஆதாரங்களை எல்லாம் உடைத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய அரசாங்கத்துடைய நீதிமன்றங்களே வந்து பார்த்தீங்கன்னா போராடி இந்த ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட வச்சாங்க. அப்படியாப்பட்ட பெருமிதம் வாய்ந்த நம்மளுடைய இந்த சமூகத்துடைய இந்த நாளை, இந்த விஷயத்தை ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய வந்து நன்னாளாக எடுத்துட்டு போகணும். இந்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்துடைய வெற்றி நாளாக வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்னு நாம இன்னைக்கு இந்த விஷயத்தை சொல்லி விரும்புகிறேன். இன்னும் சொல்ல போனா இன்றைய நாள் ஜூன் 13 ஒவ்வொரு வருடமும் வன்னியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியர்களுடைய தினமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடணும் அப்படின்னும் விமலவர்மன் சொல்லிக்க கடமை பட்டிருக்க. இந்த சிறு வரலாறை ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முகநூல்லையோ உங்களுடைய சோசியல் மீடியாவில் இருக்கிற அனைத்து சொந்தங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போய் சேருங்க. நம் மக்களுக்கு விழிப்புணர்வாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு போய் சேருங்க. இப்படியாப்பட்ட சிறு வரலாறுகள் அப்படின்றது குறைந்தபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 55 வருடங்கள் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து நமக்காக, நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்காக மிகப்பெரிய போராட்டங்களையும் வரலாற்று தரவுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் கொடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட உன்னதமான விஷயம்தான் நாம் சத்திரியர்கள் அப்படின்ற இந்த விஷயத்தை ஒட்டுமொத்த வன்னியர்களும் இந்த தினத்தை கொண்டாடணும், மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அனைத்து வன்னியகுல சத்திரியர்களுக்கும் விமலவர்மன் அன்போட கேட்டுக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் உண்டு. அடுத்தொரு நல்ல காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன்.